ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால ஏதின் ஜீவன் என்று வழியாக இந்த கால வேளையில உங்களை அன்போடு சந்திக்கிறேன். இந்த கால வேளையில ஒரு ஜெபத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க விரும்புகிறேன். ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் செய்யக்கூடிய காரியங்களை சொல்லி இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையிலே அப்படியாக விசுவாசம் வர்த்திக்க பண்ண தேவன் கிருபை கொடுப்பாராக. மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷனை குறித்து அவனுடைய ஜெபத்தை குறித்து போடப்பட்டதை பார்க்கலாம். இங்கே ஒரு கண் தெரியாத குருடன் பர்திமேயை பற்றி போடப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். 51வது வசனம் சொல்லுது அவன் இலக்கு வைத்து அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஜெபித்தான் என்று சொல்லி. அவனுடைய நோக்கம் பிச்சை எடுக்கும் நோக்கம் உள்ளவன். ஆனாலும் அவன் பணம் கேட்கவில்லை. அவன் கேட்பதெல்லாம் எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று ஒரு விரும்புகின்றான். அன்னாருடைய ஜெபம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று ஜெபிக்கிறாள். இப்படியாக ஒரு இலக்கோட நோக்கத்தோட ஜெபிக்கும் போது அந்த விசுவாச ஜெபம் எங்கள் வாழ்க்கையில கேட்கப்படுகிறது. 2வது காரியம் 47வது வசனம் 10ஆம் அதிகாரம் மார்க்ல அந்த ஜெபம் பண்ணும்போது அவன் தான் பெற்றுக்கொண்டேன் ஒரு விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்கிறான். ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுது 40 சொல்லுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சொல்றான் தாவீதின் குமாரன் எனக்கு நிச்சயமாக ஜெபத்துக்கு விடை கொடுப்பார் என்று சொல்லி தாவீதின் குமாரனை என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கலாம். 3வது காரியம் விசுவாசம் உள்ள ஜெபம் தடைகளை அகற்றக்கூடியது. 10ஆம் அதிகாரம் 48 வசனம் சொல்லுது அநேகர் அதட்டினார்கள். ஆனாலும் அவனுடைய சத்தம் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டு அவருடைய சத்தத்துக்கு மேலாக எல்லா தடைகளையும் உடைத்து அவனுடைய சத்தம் அதிகமாக ஜொலித்ததினால் தேவன் கிருபை கொடுத்தார். ஜெபிக்கும் போது நாமும் பல தடைகளை உடைத்து விசுவாச ஜெபத்திலே ஜெபிக்க காலவெளியில தேவன் கிருபை கொடுப்பாராக. 4வது காரியம் விசுவாசம் உள்ள ஜெபம் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக பதிலை காணலாம் என்ற ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் உண்டு. ஏனென்றால் அதே வசனம் 49 சொல்லுது இயேசு அவனை அழைத்து வர சொன்னார். உடனே அவன் எழுந்து சென்றான் என்று பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல பார்க்கும்போது 50ஆம் வசனோட உடனே அவன் மேலங்கி எறிந்து உடனே போகின்றான். அவன் குணமாகிறான். அவன் பார்வை அடைகிறான். இந்த அருமையான காலவெளியில் தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் இந்த காலவெளியில எழும்புவதாக. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ ஜெபிக்கிற வேளையில இப்படியாக இந்த காலவெளியில ஜெபிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் தேவன் நான் பெற்றுக்கொண்டேன் ஒரு நோக்கத்தோட தடைகளை உடைத்து தேவன் செய்வார் என்று சொல்லி நான் ஜெபிக்கும் போது என் தேவன் இந்த காலவெளியில உங்கள் ஜெபங்களை நிச்சயமாக கேட்பாராக. அந்த நம்பிக்கையோட ஜெபிப்போம். தேவனுடைய அந்த கிருபை விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில பெருகுவதாக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. உங்களுடைய மேலான நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இந்த கால வேளையில கூட உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவரே ஜெபிக்கிற வேளையில இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில தேவனுடைய கரவை போல அமர்வதாக, விசுவாசம் பெருகுவதாக, ஜெப அதிகரிப்பதாக, ஜெப வாஞ்சை ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஜெபித்து தங்களுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியான உதவி செய்வீரா. இந்த காலங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு பிள்ளைகளை மனதார இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.